வணக்கம். இன்றைக்கி ஒரு ஆம்லெட் செய்ய போகிறோம். இந்த ஆம்லெட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், சாதத்தோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காய் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பச்சை வாடை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். முள்ளங்கியில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். முள்ளங்கியில் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இந்த முள்ளங்கி நல்லா வேகட்டும். மூடியை போட்டு மூடினதுக்கப்புறம் இடையில ஒரு 2 முறை மூடியை திறந்துட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா நமக்கு முள்ளங்கி வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 5 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முள்ளங்கிலேயே உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால் இந்த முட்டையில் எதுவுமே சேர்க்க வேணாம். இது அப்படியே மட்டும் அடித்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி ஆம்லெட் பார்த்திங்கன்னா முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முள்ளங்கியோட வாசனை கொஞ்சம் கூட வராது. இந்த ஆம்லெட்டில் முள்ளங்கி போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்றத நம்ம சொன்னால் தான் தெரியும், இல்லாட்டினா கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற ஆம்லெட்டை இதில் ஊற்றிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான முள்ளங்கி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த முள்ளங்கி ஆம்லெட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முள்ளங்கி ஆம்லெட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.